எக்ஸிட் போல் வெர்சஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்போவுமே வந்து ஒரு ஃபைனல் கெஸ்ஸிங் கேமாக தான் இருந்திருக்குது. அது மாதிரி எக்ஸிட் போல் வந்து ஒரு பிக்சரை மட்டும்தான் காட்டும், ஒரு ட்ரெண்டை காட்டும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் டேட்டா வந்து வேறு விதமான ஒரு ஸ்டோரியை எப்போவுமே சொல்வது உண்டு. இதுதான் ஷாக் ரிசல்ட் அல்லது எக்ஸ்பெக்டட் ஸ்வீப்பாக மாறக்கூடிய ஒரு தருணமாக ஒவ்வொரு தேர்தல்களையும் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டார் கேம்பெயின் இம்பேக்ட் வந்து இந்த தடவை திரு விஜய் அவர்களும் திரு சீமான் அவர்களும் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஃபேக்டர். இந்த தேர்தலில் முக்கியமாக ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடியது திரு விஜய் அவர்களும் திரு சீமான் அவர்களும். அதை மறுதளிக்கவே முடியாது. இவர்களின் ஓட்டு வந்து ஷேர் குறைந்தாலும் ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடிய அந்த வாக்குகள் வந்து சிதைந்து ஒரு எஃபெக்டை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த தேர்தல் இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் ப்ரெடிக்ஷன் எட்ஜ் யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எங்களுக்காக உண்டு. ஏன்னா நாங்கள் நிறைய வெல்ஃபேரான மெஷர்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் பூத் லெவல் வரைக்கும் இருக்குது. அதனால் ஸ்டெபிலிட்டியை எங்களுக்கு உருவாக்கி வச்சுருக்கிறோம். நிலையான ஆட்சியை தரக்கூடிய அந்த ரிப்போர்ட் கார்டு எங்கள் கையில் இருக்குதுன்னு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு இன்டர்னலாக பல இஷ்யூஸ் இருந்தாலும் கோரான ஒரு ஓட் பேங்க் எங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காட்சி முட்கொண்டு திரு எம்ஜிஆர் ஆட்சிகள் முட்கொண்டு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நிதர்சனமாக உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் பிற கட்சிகள் ஓட்டை வந்து ஸ்பிளிட் செய்ததற்கும் வாக்குகளை வந்து சிதலமடைய செய்கிறதுக்கு மிக முக்கியமாக ரிசல்ட்டை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இவர்கள் கை கொடுப்பார்கள். அப்போது இந்த ஃபைனல் 48 மணி நேரத்தில் கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் வந்து க்ளோஸ் ஃபைட் கான்ஸ்டுவன்சிஸ் தான் முடிவை தீர்மானிக்கும். 10 to 15 சீட் தான் முழு ஆட்சியை மாற்றும் அப்படிங்கிற அந்த டிசைடிங் ஃபேக்டர் இந்த தொங்கு சட்டசபையை உருவானால் மட்டும்தான் கிடைக்குங்கிற பார்வையை தாண்டி திமுக அதிமுகவுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு எக்ஸிட் போலில் நிலையான பல தரவுகள் அடிப்படையில் அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த 48 மணி நேரம் கடைசி நேரத்தில் ஹார்ஸ் ட்ரேடிங்கை உருவாக்க போகுதா தமிழக மண்ணில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.